எப்பொழுது விஜய் சுந்தரி மாற்றுவரனுக்கு கைகால் குறைந்து நான் என்ன தப்பு சொல்றேன்? நீ விஜய் சுந்தரி கல்யாணம் பண்ணிருந்தா வச்சுக்க உன் உயிருக்கு ஆபத்தா இருக்கும்பா. எனக்கு இல்லாத அந்த விஜய் சுந்தரியுடைய முகத்தை என்னால் காண முடியவில்லை. போங்க எப்ப என் மாலை படிக்கிறா? யார் இவளா? ஏன் மாவளா? என்னடி அம்மா மூஞ்ச அப்படி சுவாண்டாப்புல வச்சுக்கல சிரிச்சு மகமா இருக்கணும். எங்கேயாச்சும் ஊருக்குள்ள போய் அங்க நின்று இங்க நின்று ஆட்ட அடிச்சுட்டு போன உன் டப்பா டான்ஸ் முடியாத கலத்தி நான் சொல்றதுதான் கேட்கணும். கொலக்காரில் போய் தண்ணி அடிச்சு வரணும். சரியா? வீட்டுக்கார கூட கூட்டிட்டு போய் குளிச்சுட்டு தண்ணி வர சொன்னா ஆட்டாளோட சும்மா அம்மா அரமனை போகலாம். குடி அத்தம் நடி நானும் இங்கே இருக்கிறேன். நீங்க கொலை சென்று என்ன அதுக்கு சேர்ந்து நீ போய் எடுத்து கொடுப்பான். அப்படி எங்க வீட்டு போட்டு அவங்க நல்லா பார்த்துட்டு ஊம்புறாங்க மச்சான். இன்னைக்கு உனக்கு இங்க ராஜாஜி வாசம் கொடுத்துருக்காங்க மகராஜ். ஏம்மா அம்மா நாய் கட்டுற மாதிரி கேட்டு திடீர்னு வந்து நிக்கிற குலைக்கரை சென்ற பின்னாதான் தெரியுது என்ன அரசு மறந்துட்டேன். யாரு ஏன்னா நீ ஒரு குடும்பத்துல பிறந்து நீ வளர்ந்து அம்மா கையில் சோறு வாங்கி தின்னுருந்தா உனக்கு அந்த புத்தி வரும். சாட கொட்டமால ஒரு கொலைக்காரிக்கு போனோம்னா என்ன எடுத்து போன தெரியத்துல என்ன எடுக்க குடிக்க போனியா இல்ல இடத்துக்கு போக போனியா சக்கரத்தி கட்டியா போனியா சக்கரத்தி
ஒரு பொம்பளைக்கு என்ன அம்மா மாமே புத்தி அம்மா மாமே புத்தி எங்க ஒரு வீட்டுக்காக கூட போறேன் என்ன மறந்து போயிட்டியா எப்படி பொறுத்த பிடிக்க மறக்காத ஐயோ சின்ன கட்டி போடுவேன் எந்த கருத்திய வாமட அப்படி வகுத்து போடுவேன் எந்த கருத்திய ஆமா என்ன இருப்பு கிளம்பு குலக்கரெல்லாம் பதியாகி மன்னவரை விட்டு போனேன் சுவாமி மன்னவா மன்னவா ஐயா என்னுடைய பதியாகி மன்னவர் இந்த குலக்கரை விட்டு போ பாத்தீங்களா யாரு உன் கண்ணு தரல நானும் புருஷன் நான் உனக்கு கண்ணு தரலையா ஒரு பெண்ணை பார்த்தா தனிமையில் வந்தா அந்த பெண்ணை ஏதோ பேசுறவனே என்னுடைய பதியாகி மன்னவர் கைகால் நல்லா அழகா இருப்பாரு நானே தான் உன் ஆம்படியான் கண்ணு தெரியல தாலி நான் கட்டல நானு அப்ப எல்லாம் கைகால் நல்லா இருந்தது அப்படி நினைண்டா ராஜாவுடைய அரண்மனை அவங்க அப்பா மாச்சாடி நீ தாலி கட்டதான் ஒண்ணு அந்த பொண்ணு கைத்துல தாலி கட்டதான் ஒண்ணு சொல்லுவாங்க தந்தையாகிய மார்த்தாண்ட மந்திரியும் என் சித்தனை ஆகிய கனகாவும் சேர்ந்து நாடகம் ஆடினார் சரி ஐயா கல்லானான் கணவன் புல்லானான் புருஷன் என்னுடைய மன 5/50 உங்களை புருஷனை ஏத்துக்கிறேன் அம்மா வேணாம் நீங்க எவ்வளவு அழகா இருக்குங்க நான் எப்படி மொண்ட சீனத்தை ஒய் பண்ணிடுறேன் உங்களை நான் கட்டிட்டு அந்த ஊர் உலகம் ஏத்துக்குமா ஏங்க ஊர் உலகத்துக்காக கனவு பண்ணி வாழ்றது இல்லைங்க என்னுடைய மனதுக்காக நான் வாழ்றேன் வாங்க என்ன பண்ண கால் கட்டிட்டு நான் வாழ்த்தோட நான் வால் எடுத்துட்டு அப்படியே நானே அப்படியே எனக்கு வேற சாமியாருக்கு வந்த எனக்கு வாக்கெடுக்க சண்டால பாவி கண்ணாடியா செத்து போன போனதுக்கு மொட்டை அடிச்சு ஊர் இந்த ஊராக தான் இருக்கும்
சாமி எனக்கு வாக்கா பெரிய முன்ன நான் வரல கலர் கேட்டேன் பொண்ணருக்கு வாக்கெடுக்க சண்டான பாவி சீப்பு கேட்டேன் உனக்கு வாக்கப்பட்டு வந்த நாளா எனக்கு வாக்கா தெரியலையே சாமி நீங்க வச்ச வறுமை இன்னும் தெரியலையே நான் வந்து கிடைக்கலையா சண்டாளா பாய் உனக்கு வந்த பொண்ணால வடக்க போய் பொண்ணால நோவலையா எனக்கு சிவப்பா கிளிப்பா ஐயா எனக்கு வந்த சீமான ஒன்னு சிக்கலுக்கா சண்டால பாவி கண்ணாடியா உன்னை சேர்ந்து வந்த நாளா எனக்கு சிக்கா உடையலைய சண்டால பாவி நீ வைத்த பெருமை என்ன தெரியலைய ஐயா செல்லி கிடைக்கிறையா உனக்கு வந்த பொண்ணாலா சீர்குல நினைக்கிறையா ஐயா கருடா மரத்துக்கிடா சாமி சாமி ஐயா கருடா மரத்துக்கிடா ஐயா எனக்கு வந்த கண்ணா உனக்கு வந்த பொண்ணால காசாட்ட அடையிறாங்க சாமி நம்ம இருவர் சந்தோஷமா வந்து சாமி இந்த கர்ணால கோட்டை தாண்டிலாம் என் கருத்தில் இருப்பினதான் உனக்கு வந்த பொண்ணாருக்கு கருதி எத்தின்றனதான் எனக்கு கருத்தா தெரிஞ்சிருந்தா இந்த கர்ணம் போட்ட தாலியா நான் கழட்டி எரிஞ்சிருப்பான் உனக்கு வந்த பொண்ணால காணுன்னு சொல்லிருப்பான் சண்டால பாவினா கலக்க போய் உனக்கு வந்த பொண்ணால நின்று இருப்பான் என்னங்க போனவனுங்க என்னங்க சாமி